ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வருஷம் பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? நாங்கள் ஹாப்பியாகவே செலிப்ரேட் பண்ணோங்க. நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுங்கிறத முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பொங்கல் பண்டிகைனாவே நாமெல்லாம் எப்படிங்க, நெல்லை அறுவடை பண்ணுற மாதம் தை மாதம். அந்த அறுவடை பண்ணிவிட்டு நாம் பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவோம். அதுதாங்க எங்கள் ஊர்லேயும் அறுவடை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் ஃபஸ்ட் டேவே பொங்கல் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே சிம்பிளாக வெண்பொங்கல் பண்ணி சாப்பிட்லான்னு ஒரு ஆசை வந்துருச்சுங்க. இந்த கோல்டுங்கெல்லாம் வந்தங்காட்டி மிளகு போட்டு நல்லா வெண்பொங்கல் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் பாசிப்பருப்பும் பச்சரிசியும் போட்டு ஊற வச்சு நல்லா கழிஞ்சு ஊற வச்சுட்டேங்க. நான் 4 டம்ளர் பச்சரிசியும் 2 டம்ளர் பாசிப்பருப்பு போட்டிருந்தேங்க. அப்புறம் கொத்தமல்லி பச்சை மிளகாயும் அரைச்சி ஆட் பண்ணிட்டேங்க. தேவையான உப்பு எல்லாம் போட்டுட்டு குக்கரை போட்டு 3 விசில் போட்டேங்க. அது நல்லா குழஞ்சி வந்துருச்சுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு நெய்யில் முந்திரி, மிளகு, சீரகம், கருவேப்பிலை இதெல்லாமே வறுத்து விட்டுட்டு அது இதிலேயே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிட்டேங்க. நானே இதாங்க ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணால் நல்லா இருக்குதோ நினச்சிட்டு இருந்தேன். நல்லாவே வந்துருந்துங்க. டேஸ்ட்டாக இருந்தது. இதுக்கு சைடிஷாக தேங்காய் சட்னியும் சாம்பாரும் வச்சுருந்ததுங்க. மெதுவடையும் இந்த காம்பினேஷனில் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலான்ட்டு இந்த தடவை இது மட்டும் பண்ணியாச்சுங்க. அப்புறம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு முறுக்கு வீட்லேயே சுட்டாச்சுங்க. உங்களுக்கு முறுக்கு ரெசிபி வேணால் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.